சில பேருக்கு 100 எல்லாம் வருது. ஸோ இது வந்து 100 ml டம்ளரு. நான் வந்து 25 ml ஒரு ஆள் இங்கே பக்கத்தில் வருது அரைச்சோம். இது வந்து இப்போ நான் 50 ml ஊற்றுறேன். சரியா? ஈக்குவல் குவான்டிட்டி ஊற்றுறேன். இப்போ மூணுமே தொட்டுப்பாரு. எப்படி இருக்கு? நல்ல சவுண்டா பேசு. இது ரெண்டுமே ரொம்ப வெயிட்டா இருக்கு. ட்ரை ஃபீலா? வேற யாரும் பெரியவங்களும் வந்து தொட்டுப்பாரு. ஓகேங்களா? ஒரே அளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். அப்போ இது வந்து ஒரு பீஸே போதும். ஸோ இது வந்து பாருங்க என்ன ஆகும்னா நீங்க விளையாடும் போதோ கை கால் நீட்டும் போதோ இப்படி வரும். அதுவும் இல்லாமல் இது பாருங்க கல் மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து ரீசைக்கிள் பஞ்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் அது இதுக்கு தூக்கி போடுறாங்களா, அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுற பஞ்சு. அதுதான் அவ்வளோ கெடுதல் நமக்கு கிருமி. அதே மாதிரி இது ஆடல் பாடல் சொல்லிக்கிறாங்க. இப்படி ஊத்துச்சுன்னா எங்கே போய் ஆடுறது பாடுறது, கரெக்டுங்களா? அதே மாதிரி புளிஞ்சோடனே பாருங்க சுருக்கம் வந்துருச்சா, அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துடுது. இப்போ இதை நான் புளிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அதை விட நல்லாவே புளியுதுன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வரலைங்களா? இதனால நமக்கு தொடையில கருப்பெல்லாம் வராது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ரேஷஸ் வருது, அரிப்பு எடுக்குது, தொடை வந்து கருப்பாயிடும். அதே மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ புளிஞ்சிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். இது இந்த பேப்பர்னால தான் இருக்கு. அந்த கம்புனால ஒட்டிக்கிச்சு. நம்ம முதல்ல இதை எடுத்துக்கணும். சுருக்கமே இல்லை பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ சுருக்கமாக இருக்கு. அப்போ இதுதாங்க இதோட பெனிஃபிட். இதில் இருக்கிற பஞ்சு வந்து 100% ஆலிவிரா சர்டிஃபைடு. அதனால தான் இப்போ போலீஸ் கமிஷனர்லேருந்து மேஜிஸ்ட்ரேட்லேருந்து நான் எல்லா பக்கமும் எல்லா காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பட்டாருக்கு இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ரீச் ஆகணும் அப்படின்னா மக்களுக்கு இன்னைக்கு இப்போ இதெல்லாம் யாரும் ரெஃபர் பண்ணி தானே போயிருக்கு. இவன் யாராவது உங்களுக்கு காசு கொடுத்தாங்க. ஸோ இதை நீங்கள் கொடுங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. இப்போ நான் எஃபோர்ட் எடுக்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எஃபோர்ட் எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாமே அட்வர்டைஸ் பண்ணுறோம். இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வீட்டிலேருந்தே ஒரு சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு 10,000 5,000 வச்சுருந்தா ஓகே. இது நல்ல விஷயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இது யார் வந்து பர்ச்சேஸ் லேடிஸ் சாய்ஸில் எப்போவுமே அவைலபிள். ஸோ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாங்களா? தொட்டாலே ஃபீல் பண்ணுறது எப்படி கூலிங் எஃபெக்ட் இருக்கா? ஃபுல்லாக கூலிங் எஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரோஸ் பெட்டலை வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் வச்சிங்கன்னா அந்த இடம் வெயிட்டாகவும் இருக்கும். எப்படா தூக்கி எறியணும் தோணும். நம்ம எல்லாருமே பாரதியார் என்ன பாடி வச்சார்? பெண்ணாய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டுமாம்மா. இன்னைக்கு பிறந்த பொண்ணுங்க யாரும் சொல்லுவாங்க, ஏன்டா பொண்ணா பிறக்கும், அடுத்த ஜென்மத்தில் பையனா பிறக்கும். கரெக்டா? பிகாஸ் ஆஃப் பீரியட்ஸ். மற்ற எல்லாமே நமக்கு பெனிஃபிட். பீரியட்ஸ் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. கரெக்டா? அந்த பீரியட்ஸ் நமக்கு சோகமாக இருந்தா பொண்ணா பிறக்க பெருமையாக இருக்கும். அதுதாங்க என்னோட இது.